ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கறி வடை தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1/2 கிலோ கொத்துன கறி வாங்கிக்கோங்க. கறிக்கடையில் கேட்டால் இந்த மாதிரி கொத்தி தந்துடுவாங்க. இதில் 3 பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, 3 பச்சை மிளகா, கொத்தமல்லிங்க பொடிசாக வெட்டி போட்டுக்கோங்க. 1/2 கப்பு கடலை மாவு, 2 முட்டை, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1 டீஸ்பூன் மிளகா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் உப்பு பொடி, 1 டீஸ்பூன் சீரக பொடி, கொஞ்சம் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி போட்டு நல்லா விரவி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்தது பிறகு கொஞ்சோண்டு கையில் எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி வடை போட சைஸுக்கு அழகாக தட்டி வந்துருச்சுன்னா இந்த பக்குவம் கரெக்டாக இருக்குங்கன்னு அர்த்தங்க. இல்லை வரலை அப்படின்னா கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கொஞ்சம் நேரம் வச்சிடலாங்க. எதுக்காக வைக்கோம்னா அப்போ தான் அந்த கறியில் வந்து நல்ல உப்பு வரப்பெல்லாம் ஏறி சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வடையை போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ ஒவ்வொரு வடையாக போட்டு எடுத்துக்கலாங்க. போட்டு எடுத்த பிறகு இந்த மாதிரி ஒரு பக்கம் ப்ரௌன் கலரில் ஆகிட்டுனா திருப்பி போட்டுடலாங்க. திருப்பி போட்டு 2 பக்கமும் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அடுப்பு வந்து கொஞ்சம் ஸ்லோவிலேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா உள்ளேயும் வெந்து அழகான கலராக வருங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட வடைகள்லாம் ரெடி ஆகிட்டுங்க. இப்போ நம்மளோட ஜூஸியான வடைகள்லாம் ரெடி ஆகிட்டுங்க. இப்போ எல்லாமே இந்த கலருக்கு வந்த பிறகு எடுத்தாச்சுங்க. பாருங்கள், உள்ளேயும் அழகாக வெந்திருக்குங்க. இப்போ நம்மளோட ஜூஸியான வடைகள்லாம் ரெடி ஆகிட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.